ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் பருப்பு வைக்கும்போது தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுதுல, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு பருப்பு வைக்கையில் ஒரு கிண்ணத்தை உள்ளர போட்டு வேக வைங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நேற்று சொல்லியிருந்தேன். அது எப்படி வெளியில் வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஸ்பூனை உள்ளர போட்டு பருப்பை வேக வச்சுட்டு இருக்கையிலே கரண்டு போயிடுச்சு. 4 விசில் விட்டு அடுப்பு அமர்த்தியாச்சு. உள்ளே பாருங்கள் ஸ்பூன் கிடக்குறாங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி வெளியிலே வரலங்க. அளவு போல் 4 விசில் அடித்து முடிச்சிட்டாங்க. பருப்பை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டிங்கன்னா கேஸு மிச்சம். 4 விசில் அடிப்பாங்க, சூப்பராக பருப்பு வந்துட்டாங்க. மூடியில் பாருங்கள், ஒரு துள்ளி கூட இல்லை பாருங்கள். பருப்பு தண்ணியே வெளியில் படவில்லை. காய்கறி வேக வச்சாச்சு, உப்பு போட்டாச்சு, புளி ஊற்றாச்சு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டாச்சு. பருப்பை கடைஞ்சி அதுலேயும் தூக்கி ஊற்றி நெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். இவ்வளோடையா அப்படின்னு கவலைப்படாதீங்க. இது பருப்பு சாம்பாரா நெய் சாம்பாரா சுபா அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி தாளித்தோம்னா சாம்பார் மணமாக இருக்கும். இன்றைக்கி அதுவும் எங்கள் சம்மந்தி வீட்டில் கொடுத்த நெய்யை ஊற்றி ஊற்றினா மனம் பயங்கரமாக மணமாக இருக்குங்க. சாம்பார் தாளிச்சு ஊற்றினா வீடே மணக்குது. இன்றைக்கி சாம்பார் சுபா வச்சு சூப்பராக காமிச்சேன். இதே மாதிரி நீங்களும் பருப்பு வைக்கும்போது கிண்ணமாவது கரண்டியாவது போட்டு பருப்பை வேக வச்சு உங்கள் ஸ்டைலில் சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.